Hello guys, welcome back to our channel Trendy Tech Official. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு எப்படி பேனர் பர்த்டே பண்ண ரெடி பண்ணுறதுனா இந்த வீடியோவில் நம்ம தரமாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, பக்கத்தில் பெல் ஐகான் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டு பிளராக கேட்குறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் போய் இமேஜஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, ஒரு இமேஜ் பார்த்தா எடுத்து வந்துருக்கேன். இது இப்படியே இங்கிட்டு வச்சுக்கலாம். ஏன் இப்படின்னு பார்த்தோம்னா ஃபோனில் சில கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால் மாதிரி எடிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஓகே, இது அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஜூம் ஆக்கி இந்த கார்னருக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. மேலே எரேஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு எரேஸ் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஹார்ட்னஸை கம்மி பண்ணிவிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறங்க. அடி கீழே மட்டும் அழிச்சிருங்க. ஓகே, அழிச்சு பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பொசிஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஷேடோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, பார்த்தோம்னா ஒரு இமேஜஸ் எடுத்து வந்துருக்கோம். அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகே, பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி வந்துடும். ஓகே, இதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே இந்த இமேஜஸ் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒன்று இதை அப்படியே டூப்ளிகேட் ஆக்கிக்கலாம். ஆக்கிட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். அந்த இதை ஃப்ளிப் ரொட்டேட், எஸ் ஓகே ரொட்டேட் பண்ணிட்டோம். ஓகே, ரொட்டேட் பண்ணிட்டு ரெண்டு சைடு வச்சுட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு இமேஜ் இப்போ வந்து இது பர்த்டே விஷஸ் தான் நான் எடிட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைப் பண்ணுறேன், பார்த்துக்கிறேங்க. ஓகே, பார்த்தோன்னா நம்ம டைப் பண்ணிட்டு உங்களுக்கு வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்தாக போகும். ஓகே, நான் டைப் பண்ணிட்டு இந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன், எங்கெங்கே இது வைக்கணுமோ அப்படின்னு. ஓகே, பார்த்துக்கிறங்க. பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் வச்சுக்கிறங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஷேடோ ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கலாம். ஓகே இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக்கிக்கிட்டு இப்படி இது இந்த இடத்துல வச்சுக்கிறோங்க. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா மேலே வச்சிடலாம். ஓகே, இந்த பிறந்த நாளுங்கிறத சிறுசுப்படுத்தி நம்ம இதையும் இங்கே வச்சிடலாம். இது கலர் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே எல்லோ கலர் கிளிக் பண்ணிட்டு அவுட்லைன் பார்த்திங்கன்னா பிளாக் கலரு. ஓகே, இதை சின்னதாக்கிக்கிட்டு இதை அப்படியே இதுக்கு கீழே வச்சுக்கலாம். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிக் பண்ணிட்டு வந்துடுறேன் ஒரு இமேஜ். ஓகே, ஒரு இமேஜ் பார்த்திங்கன்னா பிக் பண்ணிட்டு வந்திருக்கோம், அப்படியே கிராப் பண்ணிக்கிறேன். ஓகே, கிராப் பண்ணிட்டு அப்படியே சைடில் திருப்பிக்கிட்டு பார்த்திங்கன்னா இதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். இந்த இமேஜஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் அப்படியே விஷ் பண்ணுறீங்கன்னா உங்கள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ அப்படியே வச்சுக்கிறலாம். ஏன்னா பேனருங்கிறது வந்து எல்லோரும் குரூப்பாக அடிக்கிறது, அது பேர் தான் பேனரு. இதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோ வச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் இமேஜஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறங்க. மேலே எரேஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே இந்த பார்டரை மட்டும் அழிச்சிக்கிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சைடில் மட்டும் பாக்ஸ் மாதிரி தெரியும் நம்ம பார்க்குறதுக்கு. ஓகே, இதை இங்கே வச்சுக்கிறோம். இதை டூப்ளிகேட் ஆக்கிக்கிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி கொண்டு போய்க்கலாம். ஓகே, கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இந்த பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே இல்லைங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கலாம். ஓகே, சொல்ல மறந்துட்டேன்.
ஓகே ஓகே டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிடலாம். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறங்க. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்தநாள் வந்து பர்த்டே விஷ் பண்ணுறோம். நேம் பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளே போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே நம்ம ஃபாண்ட்டில் போய் வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே ஃபாண்ட்டு வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் வச்சுக்கலாம். ஓகே கிரேடியன்ட் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மாதிரி வச்சுக்கிறோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் மாதிரி வச்சுக்கிறோங்க ஒரு கலரு. ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஓகே பிளாக் கலர் வச்சு ஷேடோ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வச்சுக்கலாம். ஓகே டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கிறோங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மூலையில் ப்ளேஸ் பண்ணிக்கிறோங்க. ஓகேங்களா? ஓகே இதை இப்படி இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்த்தீங்கன்னா அந்த டேட் இருக்கும் தெரியுமா, அந்த டேட்டை பார்த்தீங்கன்னா அதில் நம்ம டைப் பண்ணி வச்சுக்கிறலாம். ஓகே எக்ஸாம்பிள் ஒரு நவம்பர். ஓகே ஓகே நவம்பர் நவம்பர்னால் நவம்பர் கிளிக் பண்ணிக்கிறீங்க. எந்த மந்த்தாக இருந்தோ அதை டைப் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த இடத்துல போய் நான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே ப்ளேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டேட் இருக்கும் தெரியுமா, அந்த டேட்டை பார்த்தீங்கன்னா அது கீழே அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே எக்ஸாம்பிள் ஃபார் நவம்பர் 20. ஓகே ஓகே இதுக்கு கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்க்ரால் பண்ணால் பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம எப்போயும் வைக்கிறது தான். ஃபஸ்ட்டு அவுட்லைன் கம்மி பண்ணிட்டு இன்னொரு ஒன். ஓகே ஃபஸ்ட்டு அவ்வளோதான். நம்ம இமேஜை பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். ஓகே சேவ் பண்ணிட்டோம். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிறங்க. நம்ம சேனலுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களிருந்து விடைபெறுவது ட்ரெண்டி டெக் அஃபிஷியல்.